இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதானை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை காற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதானை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே ஈகமதில் அவர் புகழ் பரப்பிடவே என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதானை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கு பெற அன்புடன் அழைக்கின்றோம். இன்று பொதுக்காலத்தின் 16வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றி பேசுகின்றார். அந்த விண்ணரசின் நற்சுவையான நற்கருணை, அந்த நற்கருணையை இந்த திருப்பலியின் வழியாக நாம் பெற இருக்கும் இந்த வேளையிலே நாம் இந்த பலியிலே பக்தியோடு கலந்து கொள்ள, நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள தடையாக இருக்க நமது பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம்.
உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொலைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்தும் கட்டளைகளை விழிப்புடன் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். எம் பாவங்களில் இருந்து மனமாற்றம் அருளுகிறீர். சாலமோன் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீது நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறீர். மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயமுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராயிருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உம் மக்களை நம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களில் இருந்து மனமாற்றம் அருளுகிறீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர்.
உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்கள் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உம் பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகளை காப்பாற்றும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமதாக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 26 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் தமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத தம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களை துருவியாயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா, உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவாக்கியங்கள் 24 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம்,
நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையினுடைய லட்சியம் முழுவதும் இறையாட்சியை மையமாக வைத்திருந்தது. இறையாட்சி என்ற ஒரு மைய கருத்தை எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ, எங்கெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ, எங்கெல்லாம் மனிதர்கள் ஒன்று கூடி வருகின்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அழுத்தம் திருத்தமாகவும் அதனுடைய பல்வேறு தன்மைகளையும் நிலைப்பாடுகளையும் குறித்து இயேசு அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். இன்றைக்கு இறையாட்சியை குறித்த 3 உவமைகள் 3 கோணங்களிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றன. வழக்கமாக எந்த ஒரு மனிதனுக்குள்ளும் சில கேள்விகள் எழும். இன்றைக்கு 3 கேள்விகளை உங்கள் முன்னிலையிலே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன். அந்த 3ம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நிச்சயம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே உருவாகின்ற கேள்விகள். முதலாவது என்ன அப்படின்னா, நல்லவர்கள் இந்த உலகத்தில் துன்பப்படுகின்றார்களே,
தீயவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே ஏன்? இது முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த உலகம் முழுவதும் மனம் மாற்றம் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, நேர்மையான நீதியான இறையரசிற்குள் வருமா? இது இரண்டாவது கேள்வி. இந்த உலகத்துல நீதியும் நியாயமும் உண்மையும் அன்பும் சமாதானமும் செத்து போயிருச்சா இல்ல இன்னும் இருக்குதா? இந்த மூன்று கேள்விகளையும் இன்றைக்கு இயேசு இந்த மூன்று விதமான ஓமைகளுடைய பின்னணியில விளக்குகின்றார். அதுதான் இறையரசு. அப்ப இறையாட்சி அப்படிங்கிறது இந்த மூன்று கோணங்கள்ல இன்றைக்கு நற்செய்தியாக கொடுக்கப்படுகின்றது. முதல் ஓமை நமக்கு நன்றாக தெரியும். கோதுமையை விதைக்கின்றார்கள், வளருகின்றது, களைகளும் வளருகின்றன. அந்த களைகள் எந்த அளவுக்கு அப்படின்னா கோதுமைக்கு சமமாக அவை வளருகின்றன. இதை பார்த்து ஆதங்கப்பட்ட அந்த பணியாளர்கள் தலைவனிடம் ஓடிச் செல்லுகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், செய்தி அறிவிக்கின்றார்கள். தலைவனுடைய சிந்தனை வித்தியாசமானதாக இருக்கின்றது. வழக்கமா என்ன நடக்கும்? அந்த கோதுமை பயிருக்கு கிடைக்க வேண்டிய உரத்தையும் சத்தையும் நீரையும் எது உறிஞ்சிக்கொள்ளும்? களைகள் உறிஞ்சிக்கொள்ளும். எனவே தொடக்கத்திலேயே களைகளை பிடுங்கி எறிய வேண்டும். இதுதான் ஒரு நல்ல ஒரு விவசாயிக்கு ஏற்ற ஒரு தொழில். ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. களைகளை பிடுங்க வேண்டாம், வளர விடுங்கள். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இயேசு இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிக்கின்றார். ஒரு விவசாயி என்பதை பொறுத்தவரை அந்த பணியாளர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆனால் இயேசு இன்றைக்கு இந்த விவசாய முறையை மாற்றுகின்றார் இறையரசிற்காக. ஒருவேளை களைகளுக்கும் அந்த சத்து போகுதா, அது உறிஞ்சி எடுக்குதா, கவலைப்பட வேண்டாம், எடுக்கட்டும். களைகளுக்கும் அந்த நீர் பாய்கின்றதா, கவலைப்பட வேண்டாம், எடுத்துக்கொள்ளட்டும். அப்போ இரண்டையும் வளரவிட சொல்லுகின்றார். இரண்டிற்குமான ஒரு தீர்வு எங்க அப்படின்னா தொடக்கத்தில் அல்ல, மாறாக இறுதியிலே. இறையாட்சி அப்படிங்கிறது இன்றைக்கு முதல் கேள்விக்கு நாம் கேட்ட அந்த ஒரு கேள்வியை நினைத்து பார்ப்போம். நல்லவர்கள் துன்பப்படுகின்றார்களே, தீயவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களே, ஏன்? தீயவர்களுக்கு தண்டனை வராதா? தீயவர்களுக்கு அழிவு வராதா? இந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுது இது இன்றல்ல, நேற்றல்ல, உலகம் தோன்றியது முதல் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. நல்லதும் இருக்கின்றது, தீமையும் இருக்கின்றதே என்ற ஒரு கேள்வி இன்று மட்டுமல்ல, இது பன்னெடுங்காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகின்ற ஒரு கேள்வி. இதனாலதான் கிரேக்க தத்துவியலாளர்கள் இதுல ஒரு புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தினார்கள். என்ன அப்படின்னா, நல்லதற்கு ஒரு கடவுள், தீயதற்கு ஒரு கடவுள். நல்லதை ஆட்சி செய்கின்ற கடவுள், தீயதை ஆட்சி செய்கின்ற கடவுள், இவர்கள் இருவருக்கிடையே ஒரு போட்டி எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்று சொல்லி, இது ஒரு தவறான ஒரு விளக்கம். மாறாக நல்லதை கடவுள் வளர்த்தெடுக்கின்றார், தீயதை கடவுள் வாய்ப்பு கொடுத்து அனுமதிக்கின்றார். இதான் இந்த இறையரசினுடைய பின்னணியில இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதனாலதான் ஐயோ நான் நல்லவனா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், உண்மையா இருக்கிறேன், கஷ்டப்பட்டு இருக்கிறேன், ஆனா பக்கத்து வீட்டுல ஆனா அவங்கள பாருங்க, இவங்கள பாருங்க, அவங்க எவ்வளவு ஏமாற்றுதலும் எவ்வளவு விதமான தவறுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்சு எல்லாம் நல்லா இருக்காங்களே. இறையாட்சி தீயவர்களை அழிப்பதில் அல்ல, மாறாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே அடங்கி இருக்கின்றது. இதுல அந்த ஒரு காரியத்தை இயேசு முன்வைக்கின்றார். என்ன அப்படின்னா, களைகளை பிடுங்குகின்ற பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அதான் இயேசுனுடைய அணுகுமுறை.
ஒருவேளை எங்கே ஒரு நல்ல மனிதரை அழித்து விடுவோமோ என்ற ஒரு ஆதங்கம் இயேசுவிடம் இருந்தது. எங்கே ஒரு நல்ல மனிதரை தவறாக தீர்ப்புக்கு உள்ளாக்கி விடுவோமோ என்ற ஒரு ஆதங்கம் இயேசுவிற்குள் இருந்தது. எனவேதான் வழக்கமா உங்களுக்கு தெரியும், கோதுமை பயிரையும் அதிலே இடையே வளர்கின்ற களையையும் பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டைக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அனுபவப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதை வேறுபடுத்தக்கூடும். சில நேரங்களில் களைகளை பிடுங்குகின்ற பொழுது தவறுகள் நேர்வது உண்டு. அவங்க கோதுமை பயிரையும் பிடுங்கி விடுவார்கள், அதுக்கப்புறம் அவர்கள் வருத்தப்படுவார்கள். எனவேதான் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார், இரண்டையும் வளர விடுங்கள். இறுதியிலே கதிர் விளைவிப்பவை கோதுமை பயிராக இருக்கும், ஒன்றுமே தராதவை களையாக இருக்கும். அதனாலதான் இயேசுனுடைய அணுகுமுறையை பல இடங்களிலே கூர்ந்து நோக்க வேண்டும். எனவே வித்தியாசமான ஒரு விவசாயத்தையும் அதே சமயத்தில் நல்லவர்கள் இறுதி வரை வாழ்ந்து அவர்களுக்கான ஒரு இடம் கிடைக்கும் என்பதையும் இயேசு உறுதிப்படுத்துகின்றார். எனவே இன்னைக்கு அந்த கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடிப்போம். நான் கஷ்டப்படுறதுனால ஒருபோதும் நஷ்டப்பட போவதில்லை, மாறாக என்னுடைய வாழ்க்கை நிச்சயம் உயரும். எந்த அளவுக்கு வேதனைகளை நான் நன்மைக்காகவும் என்னுடைய கோட்பாடுகளுக்காகவும் கொள்கைக்காகவும் இறையரசிற்காகவும் நான் கொடுக்கின்றேனோ அந்த அளவுக்கு நிச்சயம் அதற்கான பதிலும் கைமாறும் கிடைக்கும். அதே சமயத்தில் தற்காலிகமான இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கலைகளுக்கு நீடித்திருக்காததை போல அந்த தீயவர்களுக்கும் நீடித்திருக்க போவதில்லை. இது தற்காலிகமானது. இரண்டாவது கேள்வி, இந்த உலகம் முழுவதும் மனம் மாறுமா? இன்னைக்கு கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. அதான் சொல்லுவாங்க, அதான் ஃபாதர், லஞ்சம் எல்லார்கிட்டையும் பரவி போயிருச்சே. ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு போனா கீழிருந்து மேல வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்களே. ஒரு காரியத்திற்காக சென்றால் அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கீழிருந்து மேல வரைக்கும் எத்தனையோ விதமான ஊழல் நிறைந்து விட்டதே. நீங்க ஒருத்தர் போய் இந்த லஞ்சத்தை மாற்றிவிட முடியுமா? ஒருத்தர் நினைச்சு இந்த ஊழலை ஒழித்து விட முடியுமா? அதனால பேசாம என்ன இருக்குதோ அதோடு சேர்ந்து ஒத்து போயிடுவோம். இது நாம் வழக்கமாக சொல்லுகின்ற ஒரு பதில். ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை இயேசு இந்த கடுகுமணி ஓமையிலே சிறப்பாக சொல்லுகின்றார். கடுகு விதை பார்ப்பதற்கு சிறியது, ஆனால் வளர்ந்த பிற்பாடு மிகப்பெரிய ஒரு செடியாக மரமாக அது மாறுகின்றது. மாறுகின்ற அந்த செடி எல்லா பறவைகளையும், வானத்து பறவைகளையும் தன்னகத்தை அரவணைத்துக் கொள்ளுகின்றது. இன்றைக்கு இறையாட்சி அப்படிங்கிறது எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையையும் தகுதியையும் உடைத்தானது. மாறுமா? மாறும். அது நம்மளுடைய கண்களுக்கு தெரியுமா? தெரியாது. மாற்றங்களை நம்முடைய கண்களால் ஒருபோதும் நாம் உற்று நோக்க முடியாது. ஆனால் அந்த மாற்றங்கள் நிகழுகின்ற பொழுது அது இறுதியிலே அனைவரையும் ஒரு தாக்கத்திற்கும் பாதிப்பிற்கும் உள்ளாக்கி இருக்கும். கடுகு விதை இயேசுவால் விதைக்கப்பட்டது. இன்றைக்கு ஜாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, தேசம் கடந்து அத்தனை மக்களையும் தன்பால் ஈர்த்து வைத்திருக்கின்றது. எனவே இறையாட்சிக்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா, எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய, கண்களுக்கு தெரிகின்ற அளவில் அல்ல, கண்ணுக்கு தெரியாத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. மூன்றாவது கேள்வி, உண்மை இருக்குதா? நியாயம் இருக்குதா? அன்பு இருக்குதா? இல்ல செத்து போயிருச்சா? இறையாட்சி இந்த மண்ணிலே இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இறையாட்சி என்பது தன்னிலேயே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் உடைத்தானது. யாரெல்லாம் தன்னை சுற்றி இருக்கின்றார்களோ அவர்களை வெறுமனே கல்லாகவும் மண்ணாகவும் அது ஒருபோதும் வைத்திருப்பதில்லை. மாறாக அது உணர்வுகள் நிறைந்த மனிதர்களாக தன்னை நோக்கி ஈர்த்து தன்னை அவர்களுக்கு முழுமையாக பகிர்ந்து கொடுத்து அவர்களை
தன்னை போல உருமாற்றுவதுதான் இறையாட்சியினுடைய தன்மை. எனவே உண்மை ஒருபோதும் செத்து போகாது, நியாயம் ஒருபோதும் அழிந்து போகாது, நீதி ஒருபோதும் மௌனிக்கப்பட முடியாது. மாறாக அது ஒலிக்கும், அது கூக்குரலிடும். புளிப்பு மாவு பற்றிய ஓமை மிகச் சிறப்பான ஒரு ஓமை. புளிப்பு மாவு, அந்த புதிய மாவை, ஒருவேளை அந்த புளிப்பு மாவு குறைந்த அளவுதான், ஆனால் அந்த புதிய மாவு அது போல 10 மடங்கு அல்லது 100 மடங்கு இருக்கும். ஆனால் இந்த புளிப்பு மாவு இந்த 100 மடங்கு இருக்கின்ற அந்த புதிய மாவை தன்னுடைய இயல்பிற்கு ஏற்ப மாற்றுகின்றது, புளிக்க வைக்கின்றது. இறையாட்சியினுடைய தன்மை அதான். ஐயோ, இங்க நீதிக்காகவும் உண்மைக்காகவும் எங்கோ ஒரு மூலையில ஒரு குரல் ஒலித்து செத்து போய்விட்டதே என்று சொல்லி யாரும் கவலைப்பட வேண்டாம். மாறாக அந்த குரல் ஒலிக்கும், ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த நீதி இந்த உலகத்திற்கு பல பரிணாமங்களை பெற்றுத்தரும். எனவே இன்றைக்கு இறையாட்சி செத்து போயிருச்சா, இன்னும் உயிரோட இருக்குதா அப்படின்னா, இன்றும் இந்த உலகம் இறையாட்சியினுடைய பிடிக்குள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லி பிரித்து பார்க்கலாம். ஆனால் சிறுபான்மை ஒரு நாள் பெரும்பான்மையாக மாறும். மொத்த உலகமும் இறையாட்சியினுடைய அந்த விதிகளுக்குள்ளாக, நியமங்களுக்குள்ளாக, அப்படிப்பட்ட வழிமுறைகளுக்குள்ளாக கடந்து வரும் அப்படிங்கிறதுல சந்தேகமில்லை. இயேசு நிச்சயம் நம்மையும் கைவிட மாட்டார். யாரெல்லாம் இந்த இறையாட்சியினுடைய பின்னணியில, இறையாட்சியினுடைய விழுமியங்களுக்குள்ளாக வந்திருக்கின்றார்களோ அவர்களையும் ஒருபோதும் அழிந்து போக விடமாட்டார். தொடர்ந்து செபிப்போம். நாம் இறையாட்சியினுடைய மக்களாக வாழ இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். அனைவரும் விசுவாச அறிக்கையை நம்முடைய இறையாட்சியினுடைய பின்னணியில நாம் அறிக்கையிடுகின்ற விசுவாசம் மீண்டும் இந்த மண்ணிற்குள் இறையாட்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிறப்பாய் பாடி ஜெபிப்போம். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனுவானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இறையாட்சியை நமக்கு அளித்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு நமது மன்றாட்டுக்களை ஒப்படைத்து ஜெபிப்போம். ஞானத்தின் தொடக்கமே எம் இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள் ஆகிய அனைவரும் தம் சொல்லாலும் செயலாலும்
உண்மைக்கு சான்று பகர திருப்பலியில் தன்னை மறைத்து இறை மக்களுக்கு மறு கிறிஸ்துவாக பிரதிபலிக்கும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழவும் தேவையான ஞானத்தை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் நாயகனே எம் இறைவா, இவ்வுலகம் உம் இறை வெளிப்பாடு என்பதனை நாங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உதவி புரியவும் இருப்பவர்களின் இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும் அன்பு, மகிழ்ச்சி, பரிவு இவை இன்று சமுதாயத்தின் நலிவடையாமல் பிறருக்கு உதவி புரியும் எடுத்துக்காட்டான வாழ்வு இத்தொற்று நோய் காலத்தில் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தைகள் விண்ணரசின் சொந்தங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, எம் குழந்தைகள் இளமையில் அதிகமாக உம்மை தேடவும் உம் வார்த்தைகளை வாழ்வாக்கி தம் சொல்லாலும் திரு அவைக்கு மனிதகுல சமுதாயத்திற்கும் சான்று பகரும் வாழ்வு வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளைஞனே எழுந்திடு, எழுந்து ஒளி வீசு என்றவரே எம் இறைவா, இவ்வுலகத் தலைவர்கள் தங்கள் வாழ்வால் எடுத்துக்காட்டான வாழ்வை பெரும்பாலும் அவர்களால் கொடுக்க முடிவதில்லை. நீரோ உம் சொல்லாலும் செயலாலும் விண்ணக தந்தையோடு இணைந்திருப்பது போல எம் இளையோர் அனைவரும் உம் வார்த்தையை வாழ்வாக்கி உப்பாக உலகிற்கு ஒளியாக திகழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் தலைவரே எம் இறைவா, இன்றைய நவீன வாழ்வில் ஒன்று கூடி ஜெபிக்கும், உரையாடும், உறவுகளை மேம்படுத்தும், மதிக்கவும் தாங்கள் மறைந்திருக்கின்றோம். நீர் கொடுத்த இந்த உறவுகள் உண்மையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை வளமாக்கிடவும் குடும்பங்களில் கூடி ஜெபிக்கும் இறை அழைத்தலை அதிகமாக ஊக்குவிக்கவும் எம் குடும்பங்கள் திருக்குடும்பமாக மாறவும் தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து அனைவரையும் காத்திட தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு சகோதர சகோதரிகளை, சிறிது நேரம் மௌனமாக நின்று நம்மோடு பேசும் இறையாட்சிக்கு நம்மை அழைக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உரையாடவும் அகில உலகத்தை ஒப்படைத்து ஜெபிப்போம். அனைத்து மக்களும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பவும் எது நோய்க்கான தீர்வை உமது அருளாலும் ஆசிரியராலும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்துள்ளோம். இந்த நோயை உலகிலிருந்து அகற்ற பாடுபடும் ஒவ்வொரு மருத்துவர்களையும், ஆராய்ச்சியாளர்களையும், செவிலியர்களையும், தூய்மை பணியாளர்களையும் மற்றும் அனைத்து உடன் உழைப்பாளர்களையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதியும், இவரது குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்துள்ள அனைவருக்கும் அமைதியும் அன்பையும் நிறைவான வாழ்வையும் தாரும். எங்கள் அனைவரையும், குறிப்பாக எங்கள் பங்கு மக்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து, அனைத்து பங்கில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நல்ல உடல் உள்ளத்தை தந்து ஒற்றுமையோடும் அன்போடு வாழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை. என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே, இம்மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன்
பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே, என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடும் ஆயிரம் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றே. என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலியானது எல்லாமல் அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் ஓம் திருமகனின் நிறைவான ஒரே பலியின் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைவற்றுள்ள உம்மடியாளர்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்படைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகா தன்மையை பிடிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இவை அனைத்தாலும் அளவற்ற ஆட்சிக்கு உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடி ஒரு குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே
உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்க இடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் தேர்ச்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குறைகள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை நாம் அளித்தது போல பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
இறையாட்சிக்கு உகந்த அன்பு பிள்ளைகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ இறையாட்சியின் மூலைக்கல், விண்ணரசின் நற்சுவையான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் திருவுடலும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும் இந்த ஆண்டவரின் முடிவில்லா விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? உடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னேன். தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வாரமும் சுரப்பாறை பணித்தளத்திலே அந்த நம்பியங்களுக்கு ஏற்றவாறு திருப்பலியானது உரிய நாட்களிலே நடைபெறும். சிறப்பாய் அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல சென்ட் செபாஸ்டின் ITI பொலிப்பாறையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மறைமாவட்டத்திற்கு சொந்தமான தொழிற்பயிற்சி கல்லூரியானது ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் ஆகிய 2 துறைகளுக்குமான சேர்க்கையை ஆரம்பித்துள்ளது. எனவே 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள், தேறிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு தேறியவர்கள் அல்லது தவறியவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக சென்று விண்ணப்ப படிவத்தை பெற்று அதிலே சேர அன்போடு வேண்டுகின்றேன். நம்முடைய பங்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கிரைஸ்ட் த கிங் பப்ளிக் ஸ்கூல் ICSE பாடத்திட்டத்தின் கீழ் அமைந்த இந்த பள்ளியிலே குழந்தைகளை சேர்க்க அழைக்கப்படுகின்றீர்கள். LKG முதல் 4ஆம் வகுப்பு வரை அதற்கான அட்மிஷன் சேர்க்கையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே விரைந்து இதனுடைய பிரின்சிபல் சிஸ்டர் அருள் சகோதரி பெட்டி அவர்களை சந்தித்து அதற்கான செய்திகளை பெற்றுக்கொள்ளவும் உடனடியாக சேர்ப்பிக்கவும் அன்போடு வேண்டுகின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த 2 வருடங்களாக சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு குழந்தைகளை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகளுடைய அந்த போதனை முறை சிறப்பானது. எனவே விரைந்து குழந்தைகளை சேர்ப்பிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இறுதி ஜெபத்திற்காக நாம் நம்பிக்கையோடும் உணர்வோடும் எழுந்து நிற்போம்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளா நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் அழிவினின்றும் வறட்சியினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து விடுவித்து எமக்கு தேவையான எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை இவற்றை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே. மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே. தாயென்று உன்னைத்தான் தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினே. மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே. மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே. மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே. மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே. மெழுகு போ உருகினோம் கண்ணீரை மாற்றவா. மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே. மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே.